Warm welcome to all. Today now we are going to discuss about the topic is 6th standard computer science. Introduction to MS Access 2007. இந்த லெசனை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள் இன்ட்ரடக்ஷன். Data and information are of prime important for everyone, be it an individual or an organization. All need data and information for decision making. Hence, such data and information must be collected, processed, and preserved properly. In the last chapter, meaning of data and information, database, table, record, field, type of database, DBMS, difference between DBMS and RDBMS, database manipulation were discussed. This chapter deals with the GUI, graphical user interface based RDBMS, popularly known as MS Access 2007, which is an integral part of MS Office 2007 suite. இதில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு டேட்டா அப்படிங்கிற வந்து கலெக்ஷன்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆர் கலெக்ஷன்ஸ் ஆஃப் ரா ஃபேக்ட் அப்படின்னு சொல்லுவோம். டேட்டாங்கிறது வந்து அது வந்து அது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான டே டு டே லைஃப்பில் டெய்லி வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டேட்டாங்கிறது வந்து மெயினாக யூஸ் பண்ணுவோம். இண்டிவிஜுவலாகவும் யூஸ் பண்ணுவோம், குரூப்பாகவும் இந்த டேட்டாஸை வந்து யூஸ் பண்ணுவோம். ஆர்கனைசேஷனாக ஒரு ஸ்ட்ரக்சர் அமைப்பு. எல்லா டேட்டாவும் என்ன பண்ணுவோம், ஒரு ப்ராசஸிங் டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸில் ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அந்த டேட்டாவெலாம் என்ன பண்ணுவோம், கலெக்ட் பண்ணிவிட்டு அதை ப்ராசஸுக்கு எடுத்து அது ப்ராப்பராக என்ன பண்ணுவோம், அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்போம். அந்த சாப்டரில் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டேட்டானா அதோட இன்ஃபர்மேஷனு, அதில் டேட்டா பேஸ்னால் என்ன, அதில் எப்படி டேபிள் என்ன, ரெக்கார்ட்னு என்ன, ஃபீல்டு என்ன, டைப்ஸ் ஆஃப் டேட்டா பேஸ் என்ன இருக்குது, டிபிஎம்எஸ் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு என்ன, டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்கும் ரிலேஷனல் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, அதில் என்ன பண்ணோம் ப்ரீவியஸ் சாப்டரில் பார்த்தோம். அந்த சாப்டரில் வந்து GUI அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ரிவேஷன் இருக்குது. அது வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஓகேங்களா, அதுக்கடுத்து பாருங்கள் MS Access 2007. MS Access 2007 அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். MS Access 2007 is a very popular RDBMS package. It is used GUI, graphical user interface, application software, which organize and manipulate large volume of data efficiency. It organizes data in the form of table and faculties, facilitates the relationship between the tables using the common fields. A relational database avoids duplication of data. In Access, it is possible to view, add, edit, update, delete, and establish relationship between the data using forms. Find the relative data using the queries. It is possible to print the database in required form using reports. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா MS Office MS Access 2007 வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா RDBMSனால் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அதில் வந்து GUI அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் வால்யூம் ஆஃப் டேட்டாவெலாம் அதில் என்ன பண்ணிக்கும் எடுத்துக்கும். அதில் அதை ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய டேட்டாஸ் வந்து ஒரு டேபிளாக வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணியிருப்பாங்க. ரிலேஷன்ஸ், அந்த டேபிளுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்பு, அது காமனாக இருக்கக்கூடிய ஃபீல்டு என்னென்ன, அந்த ரிலேஷனல் டேட்டாபேஸ்க்கு எது டூப்ளிகேஷன் டேட்டா எது இருக்குது, அதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இதில் பார்த்தோம். அதில் என்ன பண்ணிக்கலாம், வியூ பண்ணி பார்த்துக்கலாம், அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம், அப்டேட் பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம். அதை வந்து MS Accessல் வந்து ஓகேங்களா. இந்த இதில் பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன ஃபார்ம்ஸ் இருக்குது, அதை எப்படி ரீட்ரைப் பண்ணுறது, அதில் எப்படி கொரி வந்து இன்புட்டாக என்டர் பண்ணுறது அப்படிங்கிறத அதில் பிரிண்ட் பண்ணி அந்த டேட்டா பேஸை வந்து ரிப்போர்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இதுதான் நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஃபியூச்சர்ஸ் ஆஃப் MS Access 2007. ஃபியூச்சர் MS Access 2007 என்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது. இட் சப்போர்ட் லார்ஜ் சைஸ் டேட்டா பேஸ். இது வந்து ஒரு லார்ஜ் சைஸ் டேட்டா பேஸாக இருக்கும். மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் டேபிள் கேன் பி அப் டு 2 GB. அதில் வந்து மேக்ஸிமம் சைஸ் டேபிளில் வந்து எவ்வளோ எடுத்துக்கோம்னா 2 GB வரை எடுத்துக்கலாம். ஜிபின்னா கிகாபைட்ஸ் அப்படின்னு சொல்லுது. Access provides the facility of breaking the data into small parts so that can be easily accessed. அது வந்து என்ன பண்ணணும், அந்த ஃபெசிலிட்டி ஆஃப் பிரேக்கிங் டேட்டா அப்படிங்கிற வந்து ஒரு சின்ன பார்ட்டு, அதில் வந்து பார்த்தோன்னா ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். டேட்டா redundancy is reduced.
அதில் வந்து டேட்டா வந்து ரெடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா இட் இன்க்ரீஸ்ட் த எஃபிஷியன்சி, ஸ்பீடு, ஃப்ளெக்சிபிலிட்டி இன் சர்ச்சிங் அண்ட் ஆக்சஸிங் த இன்ஃபர்மேஷன். அது என்ன பண்ணுங்கன்னா அதோடைய எஃபிஷியன்சியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஸ்பீடு வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், அதில் வந்து சர்ச் பண்ணிக்கலாம், அதில் இன்ஃபர்மேஷன் ஆக்சஸ் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷனை எடுத்துக்கலாம். ஷேரிங் ஆஃப் டேட்டா இஸ் பாசிபிள் அண்டு ஈஸி ஒன். அதில் வந்து என்ன பண்ணலாம், டேட்டா வந்து ஈஸியாக என்ன பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், ஒரு இதுலேருந்து இன்னொரு இதுக்கு ஈஸியாக என்ன ஷேர் பண்ணலாம். டேட்டா இஸ் ஃபுல்லி செக்யூர்ட் அண்ட் இன்டெகிரிட்டி இஸ் மெயின்டைன்டு, ஹென்ஸ் த டேட்டா இஸ் மோர் ரிலையபிள் அண்டு கன்சிஸ்டன்ட். இந்த டேட்டா வந்து ஃபுல்லாக செக்யூர்டாக இருக்கும், அது இன்டெகிரிட்டியாக மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த டேட்டா வந்து என்ன பண்ணுவோம், ரிலையபிளாக இருக்கும், கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், த்ரோ ஃபார்ம்ஸ் டேட்டா கேன் பி என்டர்ட் ஈஸிலி விச் ரெடியூஸ்டு த டேட்டா என்ட்ரி அண்டு பேரலாக்ஸ் எரர்ஸ். அந்த டேட்டா வந்து என்ன பண்ணலாம், என்ட்ரு பண்ணிக்கலாம், ஈஸியாக என்ட்ரு பண்ணிக்கலாம். அந்த இதுக்குள்ள சிஸ்டத்தில் வந்து அந்த டேட்டா நமக்கு தேவையானவரை வச்சுட்டு தேவையில்லாத ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து ஏதாவது மிஸ்டேக்காக கொடுத்ததுன்னா பேரலாக்ஸ் எரர் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணும். த்ரோ queries information can be searched on any topic in the database. அது என்ன பண்ணுவோம், அந்த கொரி இன்ஃபர்மேஷன்லாம் என்ன பண்ணுவோம், சர்ச் பண்ணிக்கலாம், அந்த எந்த டாபிக் இருந்தால் டேட்டா பேஸில் வந்து உள்ளே வந்து கொடுக்கலாம். ரிப்போர்ட்ஸ் ப்ரெசென்ட் த டேட்டா இன் எ கன்சிஸ்ட் மேனர். ப்ரெசென்ட்டாக என்ன டேட்டா கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற வந்து என்ன பண்ணோம், இந்த டேட்டா வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டும். நெக்ஸ்ட் பாருங்கள், ஆப்ஜெக்ட் இன் MS Access 2007. An object is an item such as table or reports that is made up of many elements and that can be created, selected and manipulated as a unit. Following are the object in MS Access. இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் வந்து அந்த நிறைய ஆப்ஜெக்ட் அந்த இதில் கொடுத்துருப்பாங்க. அந்த டேபிள்ஸில் வந்து ரிப்போர்ட் பண்ணி பார்க்கலாம். அதில் வந்து நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கும், எலமெண்ட்ஸை க்ரியேட் பண்ணலாம், செலக்ட் பண்ணலாம் இந்த மேனிபுலேட்டட் யூனிட்டுக்குள்ளே. ஓகேங்களா, அதில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து டேபிள்ஸ். டேபிள்ஸ் ஆர் த பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் MS Access. டேபிள்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ். காலம் ஹெட்டிங்ஸ் ஆர் ரெஃபர்டு as field and rows are called records. அந்த டேபிளில் வந்து என்ன பண்ணலாம், பில்டிங் பிளாக் தனித்தனியாக பிளாக் இருக்கும். அந்த ஆக்சஸ் MS Accessல வந்து எம்எஸ்னா மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸ்ன்னு சொல்லுது. டேபிள் கன்சிஸ்ட் பண்ணுறப்ப ரோவாகவும் காலமாக என்ன பண்ணியிருக்காங்க, டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருப்பாங்க. அதோட ஹெட்டிங் வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க, அந்த ஃபீல்டுக்குள்ளே ரோ காலம்ஸ் ஒன்று இருக்கும், ரெஃபர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து கொரீஸ். கொரீஸ் ஆர் யூஸ்டு ஃபில்டர்ஸ் அண்ட் சார்ட் வேல்யூஸ் இன் எ டேபிள் ஆர் இன் அனதர் கொரி ஃபார் எ பர்டிகுலர் கண்டிஷன். அந்த கொரீஸ் அப்படிங்கிற வந்து யூஸ் பண்ணுறப்ப ஃபில்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சார்ட் வேல்யூ அது வந்து என்ன இருக்கும், எபோ வேல்யூ இருக்குமா இருக்க மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த டேபிளில் வந்து இல்லை அனதர் கொரி ஏதாவது பர்டிகுலர் கண்டிஷனுக்குள்ளே கொரி வருதா அப்படின்னு பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபார்ம்ஸு. ஃபார்ம்ஸ் ஆர் யூஸ்டு டு டிஸ்பிளே ஆர் அக்செப்ட் வேல்யூஸ் இன்டு எ டேபிள் அண்ட் மாடிஃபை எக்ஸிஸ்டிங் வேல்யூஸ் த்ரோ எ யூசர் ஃப்ரெண்ட்லி ஸ்க்ரீன். அதில் வந்து ஃபார்ம்ஸ் அப்படிங்கிற வந்து ஃபார்ம்ஸ் வந்து அதை யூஸ் பண்ணி அதை வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டும். வேல்யூ வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதா டிஸ்பிளே பண்ணி காட்டும். அந்த வேல்யூஸ் என்ன பண்ணிக்கலாம், அந்த டேபிளில் வந்து கொடுத்துக்கலாம், அதை வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். அதோட வேல்யூ வந்து அது யூசர் ஃப்ரெண்ட்லி ஸ்க்ரீன், அந்த ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டும். நெக்ஸ்ட் வந்து ரிப்போர்ட்ஸ். ரிப்போர்ட்ஸ் ஆர் யூஸ்டு டு ஃபார்மேட். அது ஒரு ஃபார்மேட், ரிப்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ஃபார்மேட். ஆர்கனைஸ் த வேல்யூஸ் ஆஃப் த டேட்டா பேஸ் ஸோ தட் த யூசர் கேன் வியூ இட் ஆன் த ஸ்க்ரீன். அந்த டேட்டா பேஸில் வந்து என்ன பண்ணுவோம், யூசர் வியூ பண்ணி காட்டும் அந்த ஸ்க்ரீனில் வந்து. டேக் பிரிண்ட் அவுட்ஸ் ஃபார் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ். அதை பிரிண்ட் அவுட் பண்ணி ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்காக எடுத்துக்கலாம். ரிப்போர்ட்ஸ் ஆர் மெயின்லி யூஸ்டு வென் த யூசர் வாண்ட்ஸ் டு அனாலிசிஸ் த டேட்டா ஆர் ப்ரெசன்ட் த டேட்டா டு அதர்ஸ். என்ன பண்ணிக்கலாம், அதை வந்து அனாலிசிஸ் பண்ணிக்கலாம். ப்ரெசன்ட் டேட்டாவை என்ன பண்ணிக்கலாம், ப்ரெசன்ட் டேட்டா இல்லாமல் அதர்ஸ் வேறு ஏதாவது அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மேக்ரோஸ். மேக்ரோ இஸ் எ டூல். மேக்ரோ அப்படிங்கிற வந்து ஒன் ஆஃப் த டூல் தட் அலோவ்ஸ் த யூசர் ஆட்டோமேட் டாஸ்க்ஸ் தட் ஆர் ஆஃப்டன் யூஸ்டு. அதை என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்கலாக டாஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு ஆஃப்டர் யூஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். இட் அலோவ்ஸ் த யூசர் டு குரூப் மல்டிபிள் ஆக்ஷன் இன்டு எ சிங்கிள் மேக்ரோ ஆப்ஜெக்ட். அது வந்து மல்டிபிள் நிறைய ஆக்ஷன்ஸ் இருக்குது, அது ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்டில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து மாடியூல்ஸ். மாடியூல்ஸ் இஸ் ஏ கலெக்ஷன்ஸ் ஆஃப் டிக்ளரேஷன், ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் procedures that are stored together as a unit.
மாடியூல்ஸுங்கிறது ஒரு கலெக்ஷன்ஸ் ஆஃப் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்கிறது. ஸ்டேட் அதில் டேட்டாஸை வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி இந்த இதில் பார்க்கணும். டுகெதர் எஸ் ஏ யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். நோட்: when a new database is opened in Access 2007, the object in the database, tables, forms, queries and reports etc. appear in the navigation pane. To view all the objects in the navigation pane, just click on the drop down arrow next to all tables and select object type from the pop-up menu must be chosen. The navigation pane வந்து tables and objectலாம் என்ன பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஸ்டெப்ஸ் இன் டிசைனிங் டேட்டாபேஸ். அந்த டிசைனிங் டேட்டாபேஸ்னால் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். ஃபாலோவிங் ஆர் த 8 ஸ்டெப்ஸ் இன்வால்வ் த டிசைனிங் டேட்டாபேஸ். அந்த 8 ஸ்டெப் இருக்குது டிசைனிங் டேட்டாபேஸில். டிட்டர்மினிங் த பர்பஸ் ஆஃப் டேட்டாபேஸ், அதில் என்ன பர்பஸ் ஆஃப் டேட்டாபேஸ் இருக்குன்னு பார்ப்போம். டிட்டர்மினிங் த டேபிள்ஸ் நீடட் ஃபார் த டேட்டாபேஸ், அதில் என்னென்ன டேபிள்ஸ் என்னென்ன தேவையாக இருக்குது அந்த டேட்டாபேஸ் இருக்குன்னு பார்ப்போம். டிட்டர்மினிங் த ஃபீல்டு நீடட் ஃபார் த டேட்டாபேஸ், என்னென்ன ஃபீல்டு இருக்குது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். டேட்டா டைப் ரெக்கார்டு ஃபார் த டேட்டாபேஸ், அதில் என்னென்ன டேட்டா டைப் இருக்குது, அதில் என்னென்ன டேட்டாபேஸ் ரெக்கார்டை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். ஐடென்டிஃபைங் த ஃபீல்ட்ஸ் வித் யூனிக் வேல்யூஸ், அதில் என்ன ஃபீல்டு இருக்குது அப்படிங்கிற பற்றி ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஃபீல்டை பார்ப்போம், ஐடென்டிஃபை பண்ணி பார்ப்போம். டிட்டர்மினிங் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த டேபிள்ஸ், அந்த ரிலேஷன்ஷிப் என்ன, அந்த டேபிளுக்கும் அதுக்கு என்னென்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். ரிஃபைனிங் த டேட்டாபேஸ் டிசைன், அதில் என்னென்ன டேட்டாபேஸ் டிசைன் இருக்குது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். ஆடிங் டேட்டா அண்ட் கிரியேட்டிங் அதர் டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட், எம்எஸ் ஆக்சஸ் அனாலிசிஸ் டூல்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா இந்த என்னென்ன டேபிள்ஸ் என்னென்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் அந்த டேட்டாபேஸை, அதில் என்ன டேபிள் வந்து நமக்கு தேவையான மாதிரி இருக்குது, அதில் என்ன ஃபீல்டு இருக்குது, என்னென்ன ரெக்கார்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டா டைப் இருக்குது, எந்தெந்த டேட்டா டைப் ஃபீல்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம், அதில் யூனிக் வேல்யூ என்ன இருக்குது, அது ரிலேஷன்ஷிப் அந்த டேபிளுக்கு ரிலேஷன்ஷிப் என்ன இருக்குது, டேட்டாபேஸ் டிசைனிங் எப்படி இருக்குது, அதில் எப்படி டேட்டாவை ஆட் பண்ணுறது, எப்படி கிரியேட் பண்ணுறது, ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதில் என்னென்ன டூல்ஸ் இருக்குது அப்படிங்கிற பற்றி இந்த இதில் பார்த்தோம். ஓகேங்களா, இது வந்து ஸ்டெப்ஸ் டிசைனிங் இன் டேட்டாபேஸ். நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங் இன் எம்எஸ் ஆக்சஸ் 2007. ஒரு எம்எஸ் ஆக்சஸ் 2007 வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? தெர் ஆர் 2 ways டு இன்வோக் எம்எஸ் ஆக்சஸ் 2007. எம்எஸ் ஆக்சஸ் 2007 ஸ்டார்ட் பண்ணுறது வந்து 2 வே. ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்கள், டபுள் கிளிக் த எம்எஸ் ஆஃபீஸ் ஆக்சஸ் 2007 ஃப்ரம் த டெஸ்க்டாப். அந்த டெஸ்க்டாப்பில் வந்து ஒரு சின்ன ஐகான்ஸ் இருக்கும், அந்த எம்எஸ் ஆக்சஸ்ங்கிறது வந்து அதை வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒன்று அந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இல்லை அப்படின்னா அனதர் ஒன் வே என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிளிக் ஆன் ஸ்டார்ட் ஆல் ப்ரோக்ராம்ஸ் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ஆக்சஸ் 2007. அடுத்து அனதர் வே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் பண்ண ப்ரெஸ் பண்ணுவோம், ஆல் ப்ரோக்ராம்ஸ் ஓப்பன் ஆகும். ஆல் ப்ரோக்ராம்ஸ் ஓப்பன் ஆகுதுலேயும் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸுங்க கிளிக் பண்ணணும். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸை கிளிக் பண்ணதுலையும் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ஆக்சஸ் 2007 அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணணும். ஃபாலோவிங் ஸ்க்ரீன் அப்பியர் ஆன் த ஸ்க்ரீன், அது என்ன பண்ணும், அந்த ஸ்க்ரீன் வந்து என்ன ஆகும், டிஸ்பிளே ஆகும். இன் எம்எஸ் ஆக்சஸ் 2007 டேட்டாபேஸ் கேன் பி கிரியேட்டட். அந்த எம்எஸ் 2007 டேட்டாபேஸ் வந்து கிரியேட் ஆகும் இன் 2 ways. அதில் என்னென்ன வேஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். கிரியேட்டிங் டேட்டாபேஸ் யூஸிங் டெம்ப்ளேட்ஸு, அந்த டேட்டாபேஸை கிரியேட் பண்ணுறப்ப டெம்ப்ளேட்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். கிரியேட்டிங் ஏ பிளாங்க் டேட்டாபேஸ், அது வந்து எம்டியான டேட்டாபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ண ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும் டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து என்ன பண்ணுவோம், ஆல் ப்ரோக்ராம்ஸை ப்ரெஸ் பண்ணணும். ஆல் ப்ரோக்ராம் ப்ரெஸ் பண்ணதில் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்னு ஒரு மெனுஸ் வரும். அந்த மெனு கிளிக் பண்ணிங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டு, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எக்ஸல், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ஆக்சஸ், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பவர் பாயிண்ட் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். அதில் வந்து நீ என்ன பண்ணுறீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ஆக்சஸ் 2007 அப்படிங்கிற ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன் வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 2007 ஆக்சஸ் ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் வந்து கிரியேட்டிங் டேட்டாபேஸ் யூஸிங் டெம்ப்ளேட்ஸ். ஒரு டேட்டாபேஸ் எப்படி டேட்டாபேஸ் வந்து கிரியேட் பண்ணுறது? இட் இஸ் த ஈஸியஸ்ட் வே ஆஃப் கிரியேட்டிங் டேட்டாபேஸ். டெம்ப்ளேட்ஸ் ஆர் ரெடி டு யூஸ் டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட்ஸ் தட் கண்டைன் various types of tables, queries, forms, etc. They are needed to perform specific tasks and help to speed up the database creation process. இதில் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாபேஸை வந்து ஈஸியாக க்ரியேட் பண்ணலாம். அதில் என்ன டேபிள்ஸ் இருக்குது, அதில் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம், என்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேபிள்ஸ் என்னென்ன இருக்குது, அதில் என்னென்ன கொரீஸ் இருக்குது, என்னென்ன ஃபார்ம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த இதில் பார்த்தோம். அதில் பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பீடு எப்படி இருக்குது, அது எப்படி எம்எஸ் ஆக்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். ஸ்டார்ட் எம்எஸ் ஆக்சஸ் ஃபர்ஸ்ட் வந்து எம்எஸ் ஆக்சஸ்ங்கிற ஸ்டார்ட் பண்ணோம். த கெட்டிங் ஸ்டார்டட் வித் த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ஆக்சஸ் விண்டோ அப்பியர் as shown below.
மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ஆக்சஸ் அப்படிங்கிற இது வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து என்ன பண்ணோம்னா இந்த லெஃப்ட் பேன் கிளிக் த லோக்கல் டெம்ப்ளேட் கேட்டகரிஸ். அந்த லோக்கல் பேனில் போய் டெம்ப்ளேட் கேட்டகரிஸில் போய்ட்டு என்ன பண்ணணும், லெஃப்ட் பேன் அப்படிங்கிறத என்ன பண்ணணும், கிளிக் பண்ணணும். செலக்ட் எ டெம்ப்ளேட் ஃப்ரம் த டிஸ்பிளேடு. அந்த டெம்ப்ளேட் வந்து டிஸ்பிளே ஆகும். அந்த லிஸ்ட்டு வந்து டெம்ப்ளேட்டோட லிஸ்ட்டு வந்து டிஸ்பிளே ஆகும். in the center area of the access window under local template. அதில் வந்து local template அப்படிங்கிற டிஸ்பிளே ஆகும். எக்ஸாம்பிள் வந்து காண்டாக்ட் டெம்ப்ளேட். அதில் வந்து காண்டாக்ட் டெம்ப்ளேட்ஸ் இந்த மாதிரி நேம்ஸ் நம்பர்ஸ்லாம் டிஸ்பிளே ஆகும். அதுக்கு பாருங்கள், இந்த ரைட் சைட் ஆஃப் த விண்டோ, அந்த விண்டோவோட ரைட் சைடில் பாருங்கள், there is a provision to enter the file name. அதில் என்ன ஃபைல் நேம் வந்து டிஸ்பிளே ஆகும். இந்த ஃபைல் நேம் பாக்ஸ், அந்த ஃபைல் நேம் பாக்ஸில் வந்து ரைட் சைடில் வந்து ஃபைல் நேம் கொடுக்கணும். Location where the database to be stored can also be specified using the browse a location to put your database icon. அதெல்லாம் பண்ணுவோம். ரைட் சைடில் வந்து அந்த விண்டோ டிஸ்பிளே ஆகும். அதில் வந்து என்டர் ஃபைல் நேம் வந்து என்டர் பண்ணணும். ஃபைல் நேம் பாக்ஸில் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு நான் ஸ்பெசிஃபை பண்ணி காட்டும். இந்த லொக்கேஷனை வந்து ப்ரௌஸ் பண்ணி நம்ம வந்து தேடி பார்த்துக்கலாம். அந்த இதில் அந்த டேட்டாபேஸில் வந்து இந்த மாதிரி ஃபைல் நேம் பாக்ஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஃபைல் நேம் வந்து கொடுக்கணும். இதில் வந்து ஃபைல் நேம் கொடுத்து கிரியேட்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா கிரியேட் ஆகும். கீழே வந்து கிரியேட் எ லிங்க் அப்படிங்கிற டேட்டாபேஸ் விண்டோஸில் இருக்க ஷேரில் இருக்கக்கூடிய வந்து என்ன பண்ணணும், சர்வீஸ் சைட்டை வந்து டிக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து கிரியேட் பண்ணணும். கிளிக் ஆன் கிரியேட் பட்டன். அந்த கிரியேட் பட்டன் அப்படிங்கிற கிளிக் பண்ணணும். ஆக்சஸ் த கிரியேட் த டேட்டாபேஸ் அண்ட் ஓப்பன்ஸ் இட் இன் த ஃபார்ம் வியூ as shown below. அதை என்ன பண்ணுவோம், அந்த ஃபார்ம் வியூ அந்த டேட்டாபேஸில் வந்து டவுன் சைடில் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து டாப்பில் இருக்க பார்த்தீங்கன்னா டைட்டில் பார், ரைட் சைடு கார்னரில் சென்டரில் இருக்க டைட்டில் பார், ரைட் சைடு கார்னரில் இருக்க வந்து கண்ட்ரோல் பட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லெஃப்ட் சைடு கார்னரில் வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பட்டன் சொல்லுவோம். அதுக்கடுத்து ரிப்பன் இருக்கும், ஹோமு, கிரியேட்டு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் டேட்டாபேஸ் டேபிள் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும் மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸில் வந்து. அதுக்கடுத்து வந்து வியூஸ் இருக்கும், அதுக்கடுத்து கிளிப்போர்ட் குரூப் இருக்கும், ஃபாண்ட் குரூப் இருக்கும், அதுக்கடுத்து டெக்ஸ்ட் குரூப் இருக்கும், ஷார்ட் ஃபில்டர் இருக்கும், ஃபைண்ட் நம்ம வந்து சர்ச் பண்ணுறக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதுதான் என்ன பண்ணோம்னா இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணக்கூடிய ஆக்சஸ் டேபிள்ஸ். ஃபஸ்ட்டு இந்த இதை பாருங்கள். The table named contact list is displayed in the database window. It contains fields that are relevant to contacts database. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் லிஸ்ட்டு வந்து டிஸ்பிளே ஆகும் அந்த டேட்டாபேஸ் விண்டோவில் வந்து. அதில் ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய காண்டாக்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற பற்றி இந்த இதில் பார்ப்போம். கிரியேட்டிங் ஏ blank database. அந்த blank database-னா என்ன? When access is invoked, getting started with the Microsoft Office Access window appears. அந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ஆக்சஸ் அப்படிங்கிற விண்டோஸ் வந்து இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். செலக்ட் த blank database options. அந்த blank database ஆப்ஷன் வந்து டிஸ்பிளே ஆகும். This option lets the user to create the database from the scratch. அந்த இதில் வந்து blank database ஆப்ஷன்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். அதில் வந்து ஸ்க்ராட்ச் ஆகும் அந்த இதில் வந்து. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். The blank database task pane appears. இந்த blank database வந்து task pane வந்து டிஸ்பிளே ஆகும். அந்த ரைட் சைடு அண்டு prompts to create a file. அந்த ரைட் சைடில் வந்து டிஸ்பிளே ஆகும். Enter the file name in the file name box. அந்த file name box வந்து டிஸ்பிளே ஆகும். If required, the location for the database can be chosen by clicking browse for a location to put your database icon. அந்த ஃபைல் நேம் பாக்ஸில் வந்து ஃபைல் நேம் வந்து டிஸ்பிளே ஆகும். அதில் என்னென்ன டேட்டாபேஸ் இருக்குது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். அந்த ஃபைல் டேட்டாபேஸ் ஐக்கான் வந்து டிஸ்பிளே ஆகும். அதில் வந்து கொடுப்போம். கிளிக் த கிரியேட் பட்டன். அதுக்கடுத்து கிரியேட் பட்டன் அப்படிங்கிற கிளிக் பண்ணோம். திஸ் வில் கிரியேட் அண்ட் ஓப்பன் எ நியூ blank database. அந்த கிரியேட்டுங்கிற கிளிக் பண்ணால் நியூ blank database வந்து ஓப்பன் ஆகும். Data sheet view with the name as table 1. The name will also get displayed in the navigation pane. டேட்டாபேஸ் வியூ வந்து டேட்டா ஷீட் வியூ வந்து டிஸ்பிளே ஆகும். அது வந்து நேவிகேஷன் பேன் வந்து டிஸ்பிளே ஆகும். அதில் வந்து கிளிக் ஆன் கிரியேட் பட்டன். திஸ் வில் கிரியேட் அண்ட் ஓப்பன் த நியூ blank database. இந்த கிரியேட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நியூ டேட்டாபேஸ் வந்து கிரியேட் ஆகும். டேட்டா ஷீட் வந்து வியூ ஆகும் வித் த நேம் அஸ் டேபிள். த நேம் வில் ஆல்சோ கெட் டிஸ்பிளேடு இன் த நேவிகேஷன் பேன். அந்த நேவிகேஷன் பேன் வந்து டிஸ்பிளே ஆகும். டேபிள் டூல்ஸ். Tab is always selected by default. அந்த டேபிள் டூல்ஸ் டிஸ்பிளே ஆகும். அந்த டேப்பில் வந்து அதை என்ன பண்ணிக்கலாம் டிஃபால்ட்டாக டிஸ்பிளே பண்ணிக்கலாம்.
MS Access 2007 interface. அதுக்கு பார்த்தீங்கன்னா MS Access 2007 interface இருக்குது. இது பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பட்டன் சொல்லுவோம். இது வந்து டைட்டில் பார், இது வந்து டைட்டில் பார், இது வந்து டூல் பார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா குயிக் ஆக்சஸ் டூல் பார்னு சொல்லுவோம். இது வந்து டேப்ஸு, இது வந்து டேப்டு பார், இது வந்து குரூப் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நேவிகேஷன் பேன், இது வந்து டேட்டா சீட் வியூ. அதுக்கு வந்து கீழே டவுன் சைடில் இருக்க வந்து ஸ்டேட்டஸ் பார், இது வந்து டிசைன் வியூ அப்படின்னு சொல்லுவோம். Interface of MS Access 2007 is totally a new and different one form of its earlier versions. The elements of MS Access 2007 window is as shown below. அதில் என்ன ஆகும், 2007 விண்டோஸ் வந்து MS Access window வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா, இது வந்து different elements of the MS Office Access 2007 அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஆஃபீஸ் பட்டன்னா என்ன அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். Office button. On clicking the Office button, a menu appears through which we created, open an existing database and save database and perform various. என்ன பண்ணிக்கலாம், அந்த ஆஃபீஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் நியூவாக டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுறது, ஏதாவது சேவ் பண்ணுறது, எக்ஸிட் பண்ணுறது, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சேவஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் என்ன ஆகும்னா அந்த ஆஃபீஸ் பட்டனில் வந்து இருக்கும். ஓகேங்களா, அந்த டேட்டாபேஸில் வந்து இருக்கும். வேரியஸ் பட்டன்ஸ் அதில் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், குயிக் ஆக்சஸ் டூல் பார். குயிக் ஆக்சஸ் டூல் பார் அப்படிங்கிறது இமீடியட்டாக எந்த ஒரு ப்ரோக்ராம்ஸையும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குயிக் இட் கண்டெய்ன்ஸ் பட்டன்ஸ் டு ஆக்சஸ் த கமாண்ட்ஸ் தட் கமாண்ட்ஸ் கேன் ஆல்சோ பி ஆடட் டு இட். அது என்ன பண்ணிக்கலாம், இமீடியட்டாக அந்த குயிக் ஆக்சஸ் டூல் பார் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபார்வேர்டு பேக்வேர்டு ரெண்டு ஆப்ஷன் ஆகும். ஃபார்வேர்டுனா அடுத்த ஸ்டெப் போகிறது, பேக்வேர்ட்னா பிகைன் முன்னாடி ஒரு ஸ்டெப் போகிறது. நெக்ஸ்ட் வந்து டைட்டில் பார். டிஸ்பிளே த நேம் ஆஃப் த கரண்ட் டேட்டாபேஸ் அண்ட் அப்ளிகேஷன். டைட்டில் பாரில் வந்து நீங்கள் கரண்ட் டேட்டாபேஸ் என்ன ஓப்பன் பண்ணியிருக்க அந்த அப்ளிகேஷன் இருக்குது அப்படிங்கிற வந்து அதில் டிஸ்பிளே பண்ணி காட்டும். டேப்ஸ் டிஸ்பிளே த வேரியஸ் மெனு. என்னென்ன மெனுஸ் வேரியஸ் மெனு என்னென்ன இருக்குது அப்படிங்கிற வந்து இதில் வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து ரிப்பன். இட் இஸ் லொக்கேட்டட் அட் த டாப் ஆஃப் த ஸ்க்ரீன் ஜஸ்ட் பிலோ த குயிக் ஆக்சஸ் டூல் பார். 3 பார்ட்ஸ், டேப்ஸ், குரூப்ஸ் அண்ட் கமாண்ட்ஸ். அந்த ரிப்பனில் வந்து 3 பார்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து டேபு, இன்னொன்று வந்து குரூப்ஸு, இன்னொன்று வந்து கமாண்ட் அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். குயிக் ஆக்சஸ் டூல் பாரில் வந்து லொக்கேட் பண்ண டாப் ஆஃப் த ஸ்க்ரீனில் வந்து ஜஸ்ட் பிலோ ஸ்க்ரீன் டாப் ஆஃப் த டைட்டில் பாருக்கு அடுத்து இருக்கக்கூடிய வந்து அந்த ரிப்பன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரிப்பனில் வந்து டேபு, குரூப்பு, கமாண்ட்ஸு 3 பார்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து நேவிகேஷன் பேன். டிஸ்பிளே த லிஸ்ட் ஆஃப் நியூ எக்ஸிஸ்டிங் டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட்ஸ் சச் queries அண்ட் ரிப்போர்ட்ஸ். அந்த நேவிகேஷன் பேனில் வந்து அதில் என்னென்ன எக்ஸிஸ்டிங் டேட்டாபேஸ் என்னென்ன இருக்குது, அதில் என்னென்ன ஆப்ஜெக்ட் கொடுத்துருந்தோம், அதில் என்னென்ன queries இருக்குது அப்படிங்கிற பற்றி பார்த்தோம். அதுக்கடுத்து பாருங்கள், டேப்டு பார். இட் இஸ் யூஸ்டு டு டிஸ்பிளே டேட்டாபேஸ் இன் டேப்டு டாக்குமெண்ட் ரேதர் தேன் த ஓவர்லுப்பிங் த விண்டோஸ். அந்த டேப்டு பாரில் வந்து டேட்டாபேஸ் வந்து டிஸ்பிளே பண்ண அந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் என்ன பண்ணோம்னா டேப்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டும். நெக்ஸ்ட் வந்து குரூப்புக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் பார். அந்த ஸ்டேட்டஸ் பாரில் வந்து பாட்டம் ஆஃப் த கார்னர் என்ன ப்ரோக்ராம்ஸ் ஓப்பன் பண்ணிக்க அப்படிங்கிற என்ன ஆகும், டிஸ்பிளே ஆகும். இட் இஸ் லொக்கேட்டட் அட் த பாட்டம் ஆஃப் த விண்டோ அண்ட் டிஸ்பிளே த ஸ்டேட்டஸ் இன்ஃபர்மேஷன். இட் ஆல்சோ த டிஸ்பிளேஸ் த பட்டன்ஸ் தட் ஆர் யூஸ்டு டு சேஞ்ச் த வியூ ஆஃப் த டேட்டாபேஸ். அந்த டேட்டாபேஸ் வியூ வந்து என்ன பண்ணிக்கலாம், சேஞ்சஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து பாருங்கள், டேட்டா ஷீட் வியூ லுக்ஸ் லைக் எ ஸ்ப்ரெட் ஷீட். அந்த டேட்டா ஷீட் வியூ ஒரு ஸ்ப்ரெட் ஷீட் மாதிரி என்ன ஆகும், டிஸ்பிளே ஆகும், டிஸ்பிளே பண்ணி காட்டும். டிசைன் வியூ. இன் திஸ் வியூ இட் இஸ் பாசிபிள் டு செட் ஆப்ஷன்ஸ் அண்ட் allow data to be entered the specific formation. Actual data held in the table cannot be seen in this view. அது என்ன பண்ணிக்கலாம், டிசைன் வியூவில் வந்து அந்த வியூவை டிஸ்பிளே பண்ணி காட்டும். அது நமக்கு தேவையான மாதிரி டிசைன் அதில் அந்த டேட்டாஸ் வந்து என்டர் பண்ணிக்கலாம், ஸ்பெசிஃபிக் நமக்கு தேவையான ஃபார்மேட்டில் என்டர் பண்ணிக்கலாம். அந்த டேபிளை வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இன்றைக்கி வந்து என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து டேட்டா பேஸ்னால் என்னென்னு பார்த்தோம், அதில் இன்ட்ரோடக்ஷன் எம்எஸ் ஆக்சஸ்னால் என்னென்னு பார்த்தோம், அதில் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் எம்எஸ் ஆக்சஸ் 2007 என்னென்னு பார்த்தோம், ஆப்ஜெக்ட் இன் எம்எஸ் ஆக்சஸ் 2007 என்னென்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து டிசைனிங் டேட்டா பேஸுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படிங்கிற பற்றி பார்த்தோம். ஒரு டேட்டா பேஸ் எம்எஸ் ஆக்சஸ் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்த்தோம். எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதோட டெம்ப்ளேட்ஸ் என்னென்ன அப்படிங்கிற பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பிளாங்க் டேட்டா பேஸ் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து எம்எஸ் ஆக்சஸ் 2007 இன்டர்ஃபேஸ்னால் என்ன அப்படிங்கிற பற்றி பார்த்தோம். அதில் என்னென்ன ஆஃபீஸ் பட்டன்ஸ் இருக்குது, என்ன டூல் பார் குயிக் ஆக்சஸ் டூல் பாரில் இருக்குது, டைட்டில் பார், டேபு, ரிப்பனு,
நேவிகேஷன் பேன், டேப்டு பாரு, குரூப்பு, ஸ்டேட்டஸ் பாரு, டேட்டா ஷீட் வியூ, டிசைன் வியூ இந்த அதை பற்றிலாம் பார்த்தோம். இன்றைக்கி நீங்கள் வந்து என்ன ஹோம்ஒர்க் எழுதுறீங்கன்னா இந்த 7th லெசன் இன்ட்ரோடக்ஷன் டு எம்எஸ் ஆக்சஸ் 2007 அப்படின்னு இருக்குங்களா, இந்த லெசனில் உள்ள 1 மார்க்ஸ் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஹோம்ஒர்க்காக ரைட் பண்ணுறீங்க. மெட்டீரியலை பார்த்து மெட்டீரியலில் இருக்கக்கூடிய இன்ட்ரோடக்ஷன் டு எம்எஸ் ஆக்சஸ் சொல்லிட்டு இருக்கும், அந்த லெசனில் இருக்கக்கூடிய இன்ட்ரோடக்ஷன் டு எம்எஸ் ஆக்சஸ் 2007 இருக்கும். அந்த லெசனுக்கு இருக்கக்கூடிய 1 மார்க்கு சூஸ் த கரெக்ட் ஆன்சரும் ஃபில் அப்ஸை நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஹோம்ஒர்க்காக ரைட் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.